ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ப்ரொமோவில் காமிச்ச அந்த ஜெயில் தண்டனை ஜாக்லின் கொடுக்குற விஷயங்கள் தான் வந்துச்சு. ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு ரூல் புக் வந்துச்சு. அதை வந்துட்டு நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் டீமில் இருக்கிற ஆர்ஜியானது தான் படித்தாங்க. ஸோ உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி, அதாவது டெவில் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி, இந்த டெவிலுக்கு லாய்க்கே இல்லாத ஒரு நபர் நீங்களே தேர்ந்தெடுத்து காலிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களுக்கு அந்த இதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்துட்டு இவ்வளோ தான். இதை வந்து இந்த அருண் என்ன பண்ணுறாரு, ஐயோப்பா சரியான நசன்ட்டு ஒரு சில பேரில் இருப்பாங்க, சும்மாவே அந்த வந்து ஊதி பெருசாக்குவாங்க, அந்த மாதிரி வேலையை பார்க்குறாரு. இதை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்களே, நாங்கள் அங்கே பண்ணணுமா எல்லாரும் முன்னாடி, இல்லை இங்கே பண்ணணுமா? ஏன்னா இங்கே வந்து இந்த டெவில்ஸ் டீமில் வந்து நிறைய அட்டூழியங்கள் நடக்கலாம் அவர் கண்ணுக்கு. ஏன்னா கோவா டீம் போயிட்டார்ல, இனி இவரோட புத்தி அப்படி தான் போகும். அதனால் வந்து என்னமோ தயக்க குதிக்கிறாரு. முத்துக்குமரனும் தீபக்கும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்குள்ள தான் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்டு அவங்களுக்கு காதில் விழு, இங்கே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து உட்காந்தார் ஒரு ஆட்டெல்லாம் ஆடிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாரு, இவங்க கொடுத்த ரூலு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு மாதிரி இருக்குது, இதில் வந்து ஒரு சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க, அவங்கள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு. சரி சொல்லுப்பா, அவங்க எதுவும் சொல்லலை. சரி சொல்லு, நீ எதோ வளரான்னு தெரிஞ்சு போச்சு, நீ சொல்லு அப்படின்ட்டாங்க. மஞ்சரி சொல்கிறேன். சரி சொல்லிட்டியா, வேறு எதுவும் இல்லை, சரி ஓகே. அடுத்தது வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னும் போது தீபக் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டார். அப்புறம் நம்ம முத்துக்குமரன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டார், எனக்கு வந்து சௌந்தர்யா அதுக்கப்புறம் ஜாக்லின், ஆனால் நான் சௌந்தர்யாவை சொல்கிறேன் அப்படின்ட்டார் ஸ்ட்ரெயிட்டாக. அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து ஆரம்பித்தாங்க. மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 3 பேர் அவ்வளோதான் ஆரம்பித்தாங்க. உடனே அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, அது எப்படி நீங்கள் 3 பேர் சொல்லுவீங்க அப்படின்றாரு. என்ன இது, எனக்கு 3 பேர், அதில் வந்துட்டு எனக்கு 3 பேர் பர்ஃபார்மன்ஸில் ஒருத்தரை நான் லீஸ்ட்டாக சொல்ல போகிறேன்னு சொல்ல வராங்க. ஐயோ எப்பா, இவர் வந்துட்டு நத்தை தெரியுங்களா உங்களுக்கு? நத்தை போகும்போது எப்படி ஒட்டுதுன்னு தெரியுது, ஆனால் வந்து சாரி அது நத்தையில் அட்டை பூச்சி பற்றி நான் போகும்போது எப்போ ஒட்டுதுன்னே தெரியாது, ஆனால் உள்ளேருந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நொய் ஐயோப்பா முடியல. அதேமாதிரி ஒரு குரங்குக்கிட்ட வந்துட்டு நல்ல அழகான பூமாலையை குத்துட்டோன்னா அதை போட்டு பிச்சு எரிஞ்சு குத்துறோம், அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காரு இவர். காண்டாகுது, நொய்னு பண்ணிகிட்ருக்காரு, எரிச்சலாகுது. அங்கே இருக்கிற தீபக்கு டென்ஷன் ஆகுது, என்ன அது இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்போ நீங்கள் பேசுகிற நானும் பேசுன்றாரு. பேசியா இப்போ என்ன பாயிண்ட் அதை சொல்லியா, நான் சொல்லி முடிச்சிட்டேன், ஆனால் அவங்க பேச நான் பேசுவேன். ஐயோ கடவுளேன்னு மண்டையில் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நான் லாஸ்ட்டாக நான் பேசுவேன் அப்படின்றாரு. அவங்க வந்து மஞ்சரி வந்து எனக்கு 3 பேருங்க, அதில் ஜாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் அருண், அதில் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக அதாவது இன்னும் மோசமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஜாக்லின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ராணுவம் சொன்னாங்க, ஜாக்லின் வந்து ஜாக்லின் சொல்லிக்கிட்டாங்க, சாச்சரா வந்து சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கும் ஆரம்பிச்சிட்டார் இவர், நான் இப்போ வந்து என்னோடய ஓட்டை சொல்கிறேன். திரும்பவும் மஞ்சளை தான் சொல்கிறாரு, மாற்றிலாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் எல்லோரும் செஞ்சாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதெல்லாம் மஞ்சளை தான் பணங்கிட்டார். மஞ்சரி கோவம் வந்துருச்சு, எப்பா தலை வலிச்சு. ஏன் அருண், நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு சூப்பராக பேசி சீசன் 7ஓட டைட்டில் வின்னரு, அந்த பொண்ணோட மானத்தையே வாங்குறியப்பா, நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இது இந்த அர்ச்சனாவே வந்துட்டு வீட்டில் வந்து தலைமையில் அடிச்சுப்பாங்க போல. ஐயோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது காண்டாவதுன்ற மாதிரி அடிச்சுப்பாங்க போடுது. நைன்னு பேசிட்டு கடைசியில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி முடிச்சிட்டா எல்லாருமே வந்துட்டு காண்டாயிட்டு முடிச்சிட்டியா, சரி முடிச்சிட்டல விடு எப்பா, எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஜாக்லின் தான் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி பிக் பாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணோன்னே பிக் பாஸை வந்துட்டு போய் ஜெயிலில் அடங்கிட்டாங்க. அப்புறமா அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் இதுக்கெலாம் வந்ததுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது பிக் பாஸ் சொல்லிட்டார், அவங்க அங்கே தான் இருக்கணும், ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் மட்டும் கேப்டன் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போகணும், மற்றபடி அவங்க அங்கே தான் இருக்கணும், சாப்பாடு அங்கே தான் போகணும், இப்போதைக்கு தற்காலிகமாக இந்த டாஸ்க் நிறுத்தி வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டார். இனி நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுன்ட்டார். ஸோ நாளைக்கு என்ன பூகம்பம் வெடிக்க போகுது, நாளைக்கு வந்து இவங்க வந்து டெவில்ஸாக தான் இருக்க போகிறாங்களா, இல்லை டெவில்ஸாக இருந்தவங்க ஏஞ்சல்ஸாக மாற போகிறாங்கன்றது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா எப்படி வேணாலும் மாறலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாறதுக்கு வாய்ப்பு 90% இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. பட் 10% அவங்க மாற்றலாம் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நொய் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஜாக்லினுக்கு இது தேவையான ஒன்று தான். ஏன்னா காலையிலேருந்து டெவில்ஸை நான் விளையாட முடியாதுன்னு சீனை போட்டுட்டு இருந்தாங்க, தூக்கி உள்ளே போட்டாங்க. இதுக்கப்புறமா அது எல்லாருக்கும் பயம் வரணும். அதேமாதிரி ஏஞ்சல்ஸில் ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களையும் தூக்கி உள்ளே போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.